வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து கருத்து கணிப்பினுடைய முடிவுகளும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். தேசிய அளவிலிருந்து ரீஜனல் மீடியாஸ் வரைக்கும் வந்துட்டு அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக ஜீ நியூஸ் அவங்களும் மேட்ரிக்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த கருத்து கணிப்பு February 5ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக சாம்பிள் சைஸ்ன்றது 1,67,843. இவங்க ஓவராலாக எல்லா தொகுதிகளையும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய கருத்து கணிப்பின்படி தென் மாநிலங்களில் யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பேசலாம். முதலாவது கர்நாடகா 28 தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய மாநிலம் இது. இதில் என்டிஏ கூட்டணி 23 இடங்களையும் காங்கிரஸ் 5 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. ஆந்திர பிரதேசத்தில் 25 தொகுதிகள் இருக்குது. இதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 19 இடங்களையும் தெலுங்கு தேசம் பார்ட்டி 6 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. தெலுங்கானாவில் 17 தொகுதிகள் இருக்குது. பிஜேபி 5 இடங்களையும் காங்கிரஸ் 9 இடங்களையும் மற்றவர்கள் 3 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. கேரளாவில் 20 இடங்கள் இருக்குது. இதில் இந்திய அலையன்ஸ் எல்டிஎஃப் யூடிஎஃப் 2 பேரும் சேர்ந்து 20 இடங்களை கைப்பற்றுறாங்க. தமிழ்நாட்டில் 39 இடங்கள் இருக்குது. இதில் இந்திய அலையன்ஸ் 36 இடங்களையும் என்டிஏ 1 இடங்களையும் மற்றவர்கள் 2 மற்றவர்கள் அப்படின்றது அதிமுக அவங்க 2 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. தென் மாநிலங்களில் மொத்தமாக 129 தொகுதிகள் இருக்குது. இதில் என்டிஏ அலையன்ஸ் 29 இடங்களையும் இந்திய அலையன்ஸ் 70 இடங்களையும் மற்றவர்கள் 30 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. ஸோ எல்லா கருத்து கணிப்பினுடைய முடிவுகளையும் தென் மாநிலங்களை பொறுத்தமல்ல என்டிஏவை விட இந்திய அலையன்ஸ் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அதற்கு ரொம்ப மெயினான ரீசன் அப்படின்றது தமிழ்நாடு அண்ட் கேரளா இந்த 2 மாநிலங்களையும் கிட்டத்தட்ட முழுவதுமான சீட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது ஒரு பெரிய மார்ஜினை அந்த கட்சிகளுக்கு கூட்டணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ வழக்கம் போல் இந்த ஜீ நியூஸ் மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பின் முடிவுலையும் தென் மாநிலங்களை பொறுத்த மட்டும் என்டிஏவை விட இந்திய அலையன்ஸ் அதிகமான இடங்களை பிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.